சித்தரால் சிதறிய சிவலிங்கம் பற்றி தெரியுமா? இரும்பை எனும் ஊரில் இருக்கும் அருள்மிகு மகாகாளேஸ்வரர் திருக்கோயில் பற்றியும் அக்கோயிலில் கடுவெளி சித்தர் புரிந்த அற்புதத்தை பற்றியும் நாம் பார்க்கலாம். மாகாளர் என்ற மகரிஷியால் நிறுவப்பட்ட சிவலிங்கம். மகாகாளர் என்கிற முனிவர் இக்கோயிலின் லிங்கத்தை ஸ்தாபித்தவர் என்பதால் அவரின் பெயராலேயே மகாகாளேஸ்வர் என்று இக்கோயிலின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக இருக்கிறது இரும்பை மகாகாளேஸ்வரர் திருக்கோயில். சோழ மன்னர்கள் காலத்தில் நன்கு சீரமைத்து கட்டப்பட்ட கோயில் இது. இந்த கோயிலின் இறைவனான சிவபெருமானின் மூலவர் லிங்கம் மகாகாளேஸ்வரர் என்றும் உற்சவர் திருமேனி சந்திரசேகரர் என்றும் அழைக்கப்படுகிறது. சோழ நாடு சிறப்புடன் விளங்கிய காலத்தில் 4ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்சிக்குட்பட்ட குறுநில மன்னன் இவ்வூரை அடுத்துள்ள கோட்டைக்கரையில் கோட்டை கட்டி அரசாண்டு வந்தான். இந்த நிலையில் ஒரு சமயம் அவனது எல்லைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் மழையின்றி விளைநிலங்கள் விளையாமலும் குடிக்க தண்ணீர் கிடைக்காமலும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். இதனால் மனம் கலங்கிய மன்னன் இரும்பை மாகாளேஸ்வரனை வணங்கினான். இருந்தாலும் பஞ்சம் தீரவில்லை. கடுவெளி சித்தர் என்பவர் மாகாளீஸ்வரன் ஆலயம் எதிரே உள்ள குளக்கரை அரச மரத்தின் அடியில் அமர்ந்து சிவனை நோக்கி வெளியே கை நீட்டிய நிலையில் கடும் தவம் புரிகிறார். புற்றால் மூடியுள்ள அவரது தவம் கலைந்து அவர் அருள் செய்தால் மட்டுமே மழை பெய்யும், பஞ்சம் நீங்கும் என்ற விவரத்தை அறிந்தார் மன்னன். உடனே மன்னன் இச்செய்தியை நாடு முழுவதும் பறைசாற்ற உத்தரவிட்டார். சித்தரின் தவம் கலைந்து மழை பொழியச் செய்வோருக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு எவரும் முன் வரவில்லை. என்றாலும் அந்நாட்டு நடனமாது ஒருத்திக்கு மட்டும் துணிவு வந்தது. சித்தர் தவம் செய்யும் இடம் சென்று வணங்கி நின்றாள். அப்போது அரச மரத்து இலை அவர் கையில் விழ அதையும் காற்றையும் உண்டு பசி போக்கி தவம் இருப்பதைக் கண்டாள். உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. வீட்டுக்குச் சென்று உப்பு காரம் இவற்றை சேர்த்து அரச இலை வடிவில் அப்பளம் செய்து மீண்டும் அரச மரத்தடி வந்தாள். அந்த அரச இலை வடிவிலான அப்பளத்தை சித்தரின் கையில் போட முனிவரும் அதை உண்டார். உண்டவுடன் நாவில் ருசி ஏற்பட சித்தரின் தவம் கலைந்தது. கண் விழித்த சித்தர் எதிரில் நின்ற அழகில் சிறந்த நடன மாதுவை காண அவளும் வணங்கிய நிலையில் நின்றாள். சித்தரும் ஆசிர்வதித்தார். தன் தவறை மன்னிக்குமாறு வேண்ட சித்தர் மன்னித்து அவள் இல்லம் சென்று அவள் பாத பூஜையை ஏற்றார். இதற்குள் பஞ்சப்பிணியில் இருந்த அந்நாட்டில் பெருத்த மழை பெய்தது. நாடே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியது. மன்னன் அழைப்பின் பேரில் சித்தருடன் நடன மாதுவும் மன்னன் அரண்மனைக்குச் சென்றனர். இராஜ மரியாதையை ஏற்ற சித்தரும் நடன மாதுவும் இல்லம் திரும்பினர். சில மாதம் கழித்து அருள்மிகு மாகாளீசுவரருக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அதில் ஒரு நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது. சித்தரின் தவம் கலைத்த நடனமாது ஆடத் தொடங்கினாள். அரசரின் வேண்டுகோளுக்கிணங்க ருத்திர தாண்டவம் ஆடியபோது கால் சலங்கை கழன்று கீழே விழுந்தது. உடனே அருகிலிருந்து ரசித்த சித்தர் அவள் கால் சலங்கையை எடுத்து அவள் காலில் கட்டிவிட்டார். கூடி நின்று நடனம் ரசித்த மக்கள் சித்தரை பழித்து கைதட்டி ஏளனம் செய்தனர். இதனால் வேதனையும் கோபமும் அடைந்த கடுவெளி சித்தர் ஒரு பதிகம் பாட இக்கோயிலின் சிவலிங்கம் 3ஆக வெடித்து சிதறியது. வெடித்த பகுதியிலிருந்து இறைவனும் இறைவியும் தோன்றி சித்தரை அமைதிப்படுத்தினர். இக்காட்சி மன்னனுக்கும் நடன மாதுவுக்கும் மட்டுமே தெரிய மற்றவர்களுக்கு ஜோதியாய் தெரிந்தது. சித்தரின் மகிமையை அறிந்த அனைவரும் சித்தரை வணங்கி மன்னிப்பு கோரினர். இதனால் மனம் குளிர்ந்த சித்தர் உடைந்த லிங்கத்தை ஒன்று சேர மீண்டும் பாடினார். வெடித்த சிவலிங்கம் ஒன்று சேர்ந்தது. பிறகு சித்தரின் செப்பு தகட்டினால் பத்தனம் செய்தனர். என்றாலும் வெடித்த வடு இன்னமும் உள்ளதை காண முடிகிறது. இதன் பின் அப்பகுதி வாழ்மக்களும் எக்குறைவுமின்றி வாழ்ந்தனர். இதனிடையே மாற்று லிங்கம் அமைக்க காசில் இருந்து புதிய லிங்கம் கொண்டு வந்து அதை மாற்றிட முயன்றபோது என்னை அகற்ற வேண்டாம் என்ற ஒலி கேட்க உடைந்த லிங்கமே மூலவராக இன்றும் விளங்குகிறது. உடைந்த சிலைக்கு பூஜை நடக்கும் ஒரே கோயில் இதுதான்.